سبيل الدموع سبيل مريح، تنهد يا صاحي كي تستريح، وبث الدعاء الخفي الصريح، يسعك الخباء الرحيب الفسيح، فبالله كم تستطيب القلوب ويدرأ الروح بكثير الجاه. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله، أما بعد، فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. இன்றைய தஃப்சீருடைய பாடத்தில் சூரத்து துஹா சம்பந்தமாக கவனத்தில் எடுப்போம். சூரத்து துஹா, உதாதில் ஆரம்பிக்குது, லுஹா இல்லை, லுஹா தமிழில் எழுத கொள்ள அப்படித்தான், LUHA அண்டு வந்தால் லுஹா. ஆனால் இங்கிலீஷில் வந்து DHU துஹா. கொஞ்சம் அந்த வாத கொஞ்சம் கனதியாக வாசிக்கிறது துஹா. டால் இல்லை, துஹா இல்லை, அதை விட கொஞ்சம் குறைச்சி துஹா. வல்லுஹா, அந்த வாவ் என்ன? இப்போ நிறைய பார்த்துட்டோம். இதுக்கு முன்னுக்கு வாவை கொண்டு ஆரம்பிக்கிற ஒரு சின்ன சூறா ஒன்று பார்த்தோம், வல் அஸ்ர். அந்த வாவு வந்து சத்தியத்துக்கு பாவிக்கிறது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக. வல் கமரி, சந்திரன் மீது சத்தியமாக. வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகை அல்லது ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. அதே மாதிரி வல்துஹா என்ன பண்ண? லுஹா, லுஹான்றது முற்பகல். லுஹா தொழுகிற டைம் பண்ணிக்கிறேன் நாங்கள், அந்த பகல் தொழுகை சலாத்து துஹான்னா லுஹருக்கு முந்தின முற்பகல்ல, சூரிய உதயத்துக்கு பிறகு முற்பகல்ல தொழக்கூடிய தொழுகை தான் சலாத்து துஹான்னா அந்த நேரத்தை சொல்லி. அப்ப மக்ரிப், மக்ரிப்ங்கிறது மறைகிறது, சன்செட், சூரியன் மறைகிறதுக்கு ஒரு அதுல வந்த ஒரு பேர் தான் மக்ரிப், மறைதல் என்ற அர்த்தமிக்கிற, அல்லது மேற்கு என்ற அர்த்தமிக்கிற. அப்ப மறைகிறத குறிக்குது. அப்ப சலாத்துல் மக்ரிப், அந்த மறை, சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் உள்ள தொழுகை. அது போலதான் துஹா, முற்பகல். அப்ப முற்பகல் மீது சத்தியமாக இதொன்று. அடுத்தது வல்லைல், லைல்ண்டா நைட், இரவின் மீது சத்தியமாக. வாவு வந்து சத்தியம். வல்லைலி, இரவின் மீது சத்தியமாக. துஹாண்ட கொல பகல் நேரத்தை குறிக்குது, இங்க இரவை குறிக்குது. வல்லைல் இதா சஜா, வல்லைலி இதா சஜா, இரவு அதாவது உங்களை மூடிக்கொள்ளுகின்ற போது அந்த இரவின் மீது சத்தியமாக. அப்படித்தானே? இப்ப இரவுன்ற கொள்ள இருட்டு என்ன செய்யும்? எங்களை அப்படியே அணைச்சு கொண்டு வரும், எங்களை மூடிக்கொண்டு வரும், எங்களை கவர் பண்ணி கொண்டு வரும். அப்ப எங்களை மூடிக்கொள்ளக்கூடிய அந்த இரவின் மீது சத்தியமாக. இரவு வந்துட்டு நாங்கெல்லாம் மூடிப்பட்டுருவோம். ஒரு பெட்ஷீட்டில் ஒருத்தர மூடினால் விளங்காதது போல இரவு வந்துருச்சுன்னா இரவு எங்களை மூடிடும். அப்ப ஒடுங்கிக் கொள்ளக்கூடிய, மூடிக்கொள்ளக்கூடிய அந்த இரவின் மீது சத்தியமாக.
ரெண்டு சத்தியம், ஒன்று பகல் முற்பகல் மீது சத்தியமாக, வல்துஹா, அடுத்தது வல்லைலி இதா சஜா, இரவின் மீது சத்தியமாக. என்ன சொல்ல வாரான்? ரெண்டு இடத்துல சத்தியம் பண்ணி போட்டு, ரெண்டு நேரத்துல சத்தியம் பண்ணி போட்டு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? மா வத்தஅக ரப்புக வமா கலா. மா வத்தஅக ரப்புக, உங்களோட ரப்பு, ரப்புக்கண்டா உங்களோட ரப்பு. மா வத்தஅக, உங்களை கைவிட இல்ல, உங்களை கைவிடவில்லை. வமா கலா, அவன் உங்களை வெறுக்கவும் இல்லை. அல்லாஹ் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வாரான். ரெண்டு இடத்துல ரெண்டு விஷயத்துல சத்தியம் பண்ணி போட்டு, உங்களோட ரப்பு மா வத்தஅக, உங்களை அவன் கையிடவும் இல்லை, உங்களை அவன் வமா கலா, உங்களை வெறுக்கவும் இல்லை. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்ற ஒரு செய்தி உண்டு. அப்ப என்ன ஒரு பிரச்சனை நடந்து, உங்களை கோவிச்சுட்டீங்கிறான்னு ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்களோ அல்லது சுத்திக்கிறவன் நினைச்சிட்டாங்களோன்ற மாதிரி அதுல விளங்குது. உங்களை கையிடவும் இல்லை, உங்களை அவன் கோவிக்கவும் இல்லை. வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. வலல் ஆஹிராண்டா பிந்தியது, பிந்தியது, ஹைர் சிறந்தது, லக்க உங்களுக்கு, மினல் ஊலா முந்தியதை விட, முந்தியதை விட பிந்தியது உங்களுக்கு சிறந்தது. அப்படின்டா முந்தியது என்ன? துனியா. பிந்தியது ஆஹிரா. அப்ப இந்த உலகத்தை விட ஆஹிரம் உங்களுக்கு நல்லம் என்றது. வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. வலசௌஃப யுஅதீக், யுஅதீகன்னா அல்லாஹ் உங்களுக்கு தருவான், அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கிறான். ரப்புக்கு, உங்களோட ரப்பு, உங்களோட ரப்பு உங்களுக்கு தர இருக்கிறான். ஃபதர்தா, அந்த தாரத்தை கண்டு நீங்க என்ன செய்வீங்க? திருப்தி அடைவீங்க. அல்லாஹ் என்னமோ உங்களுக்கு இன்னைக்கு தாரத்துக்கு நிறைய விஷயங்கள், அதை கண்டு உங்களுக்கு நல்ல திருப்தி இருக்கும் என்றத சொல்ற. ரசூலுல்லாஹ் ஒரு ஆறுதல் படுத்துறதுக்கு என்னமோ பேசுற மாதிரி விளங்குது. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன, அலம் யஜிதுக யதீமன், யதீமன்னா அநாத, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. இப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான், நீங்க ஒரு அநாதையத்தான் இருந்தீங்க, நீங்க ஒரு அநாதை, வாப்பா இல்ல உம்மா இல்ல, அப்படித்தான் இருந்தீங்க. ஃபஆவா, அல்லாஹ் தான் உங்களுக்கு புகலிடம் தந்தார், ஷெல்டர். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றான், வவஜதக ضالًا, நீங்க வழி தெரியாதவராக இருந்தீங்க. என்ன செய்யணும், ஏது செய்யணும், இந்த ஃபியூச்சர் என்ன, இந்த மக்களோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு ஒரு 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 கிளியர் பிக்சர் ஒன்று இல்லை. உங்களோட ஃபியூச்சரை பத்தி ஒரு வழி தெரியாம இருந்தீங்க. ஃபஹதா, ஹதா யஹ்தி ஹிதாயா, என்ன ஹதாண்டா உங்களுக்கு வழிகாட்டினான், கைட் பண்ணினான். ஹதா வழி தெரியாம நீங்க, உங்களுக்கு அவன் வழிகாட்டினான். வவஜதக ஆயிலன், இன்னும் நீங்க ஒரு ஏழையா இருந்தீங்க. ஆயிலண்டா ஏழை, ஃபகீர். ஃபஅக்னா, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்தான். சொல்லி போட்டு இப்ப அல்லாஹ் நினைவுபடுத்துறான், ஃபஅம்மல் யதீம், அனாதைகளை ஃபலா தக்ஹர், என்ன செய்ய வேணும், அவங்களோட நீங்க கடினமா நடந்து கொள்ள வேணும். நீங்க அனாதையா நீங்க, அல்லாஹ் உங்களுக்கு புகலிடம் தந்தான். இப்ப திருப்பி நினைவுபடுத்துறான், அனாதைகளோட நீங்க கடுமையா நடந்து கொள்ள வேணும், அவங்களை அடக்கியால வேணும். வஅம்மஸ்ஸாயில் ஃபலா தன்ஹர், கேட்டு வாரவனை விரட்டாதீங்க. நீங்க ஏழையா இருந்தீங்க, அல்லாஹ் அவங்கள வசதியாக்கினார். இப்ப உங்கள்ட்ட கேட்டு வாராக்களை நீங்க வெறுங்கையோட அனுப்பிரவானம், விரட்டிரவானம். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக், உங்களோட ரப்பு உங்களுக்கு தந்த நிஅமத்தை ஃபஹத்திஸ், மக்களுக்கு அதை பத்தி கதையுங்கோ, சொல்லி காட்டுங்க, பேசுங்க. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றை கொடுத்திப்பான், மக்களுக்கு அதை முன்வைங்க, பேசுங்க, நன்றி செலுத்துங்க. இதுதான் இதனுடைய கருத்து. எத்தனை ஆயத்து? சூரத்து துஹால 11 ஆயத். போதினதெல்லாம் 11 ஆயத்து. அப்ப இது மக்கியா, ஹிஜ்ரத்துக்கு முன்னுக்கு மக்கால இறங்கின ஒரு சூறா, ஆரம்பத்தில் இறங்கின சூறாக்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர தொடங்கி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி அப்படி போதி காட்டி, பிறகு மக்களுக்கு நீங்க தாவா செய்யுங்க என்று சொல்லி
ரசூலுல்லா மக்களுக்கு தாவா செய்ய போன பிறகு மக்களுக்கு கோபம் வருகிறது. இவர் என்னமோ புதுசா ஒரு மார்க்கத்தை பல தெய்வ கொள்கையை ஒரு தெய்வ கொள்கையா மாத்துறாரு. 360 விக்கிரகங்களை வச்சுக்கொண்டு நாங்க வணங்கிட்டீங்கிறோம். இவர் சொல்றாரு இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த தெய்வமும் இல்ல, ஒன்றே உண்டு, அல்லாஹ் மட்டும்தான். வந்து இவர் எல்லாத்தையும் இல்லாமாக்கி ஒன்று மட்டும் சொல்லக்கல அவங்களுக்கு கோபம் எரிச்சலும் வந்திருக்கிற. அப்ப இவர் சொல்றாரு எனக்கு அல்லாஹ்ட்டேந்து வஹி வருகுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, எனக்கு வஹியை கொண்டு வராங்க, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தீக்கிறேன். இப்படி சொல்லக்கொள்ள அந்த நல்ல பேரோட வாழ்ந்த ரசூலுல்லாக்கு மக்கத்துல கொஞ்சம் குறைசி காஃபிர்களுக்கு மத்தியில கொஞ்சம் ஒரு வெறுப்புணர்வு வர தொடங்குது. அதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஊருக்குள்ள நல்ல பேரோட வாழ்ந்தா, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, மாஷா அல்லா இவரா நல்ல ஆளப்பா அவரு, இப்படி சொன்னா நீங்க விலகி கொள்ளுங்கோ, அவர் தௌவா செய்யறல்ல. அந்த ஊர் மக்களுக்கு நல்லதை சொல்றது, பாவத்தை தடுக்கிறது, இந்த வேலையை இவர் செய்யறல்ல. நல்லதை சொல்லி கொண்டு கெட்டதை தடுத்து கொண்டீந்தா எப்பயுமே அவருக்கு ஒரு எதிர்ப்பு ஊருக்குள்ள இக்கும். சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன தேவைக்கில்லாத வேலை, எங்களுக்கு என்னத்துக்கு தேவைக்கில்லாத வேலை என்று சொல்லி நல்லதை சொல்லாம கெட்டதை தடுக்காம பூசி பூசி வாழ்றது. அவர் பாவத்தை செய்வாரு, அவரோட சேர்ந்துட்டு அதை பத்தி பேசுறல்ல, மற்ற விஷயங்கள் அவரோட சேர்ந்துட்டு போறது பொல்லாத பாவம். பேரை கெடுத்து கொள்ளப்படான்னு சொல்லி மக்கள்கிட்ட நல்ல பேரு கேட்க அல்லாட கோவத்தை அடைஞ்சிட்டு வாழ்ற மனுஷன் தான் இவர். எப்பையும் ஒரு மனிதன் தப்பு தவறு பிழையானதுகள் செஞ்சா நினைவுபடுத்தணும். அங்க ஏச அடிக்க தேவையில்லை, ஒரு முறை ஒண்டிக்குது. அப்ப அந்த வெறுப்பு வர தொடங்க. இவர் என்ன இவரே எப்ப பார்த்தாலும் என்ன நீங்க தொழுவர் இல்லையா, வள்ளிக்கு வார இல்லையா, விஜருக்கு வார இல்லையா, என்ன ரே இத்தான் இவர்கிட்ட கதை, என்னப்பா வட்டி எடுக்கிறீங்க, விடுங்கப்பா, கேள்விப்பட்டனே இது பிழையே ஹராமே விடுங்களே, இப்படி சொல்லி 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 கொள்ள ஒரு வெறுப்பொண்டு வர தொடங்கும். இதே தான் ரசூலுல்லாஹ்க்கு நடந்துச்சு. இவன் மக்களுக்கு என்னமோ வார வஹி சொல்ற ஒருத்தர் வாராரு சொல்றாரு. ஆனா இப்ப இவங்க ஆரம்பத்துல எது வருகுதோ அதுதான் சொல்லணும். வந்துச்சு சொல்லி முடிஞ்சு கலிமாவை சொன்னாங்க, இதோட கொஞ்ச நாள் நின்று போச்சு. இஸ்லாத்தை சொல்றது நின்று போச்சு. காரணம் திருப்பி அடுத்த வரணுமே, அடுத்தது இன்னொருக்க வந்தா தானே புதுசா ரைட் இந்த ஆயத்தை ஓதி காட்டி மக்களுக்கு வழிகாட்டுவாங்க. பார்த்தா கொஞ்ச நாள் ஒரு சத்தமுமே இல்லை. ஊராக்களும் பார்க்குற புதுசு புதுசா நம்ம எடுத்துட்டு வருவார்னு பார்த்தா ஒன்னும் கொண்டு வரல. கொஞ்ச நாள் போச்சு, பெரிய கேப் ஆகிட்டு. இப்ப அபு லஹபுடைய மனைவி இவ போனா, போயிட்டு முஹம்மத் இந்த ரசூலுல்லாஹ்க்கு இப்ப கொஞ்சம் வருத்தம், நோய்கள் வந்து 2-3 நாள் அந்த தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது முடுபட்டு போச்சு. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரசூலுல்லாஹ் வருத்தத்துல. இப்ப இந்த உடம்பு வருத்தம், ரசூலுல்லாஹ்க்கு இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலையேங்கிற ஒரு ஏக்கம், இந்த மாதிரி கட்டத்துல அந்த பொம்பளை வார அபூ லஹபுடைய மனைவி முஹம்மத், இன்னி லஅர்ஜு அன் யகூன ஷைத்தானுக கத் தரக்கக சொல்றா, அந்த உங்கள்கிட்ட அந்த வந்து அந்த ஓதுற ஷைத்தான் ஆள் வரல போலமே, உங்களை விட்டுட்டாரு போல விளங்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட ஷைத்தான், மலக்குகளோ ஜின்களோ எல்லாமே அந்த அந்த பேர்ல உங்கள்கிட்ட அந்த வார ஷைத்தான் அது இது காதுல வந்து ஊதி நீங்க எங்களை வந்து குழப்பிட்டீப்பீங்களே, அந்த ஷைத்தான் உங்களை விட்டுட்டான் போல விளங்குது. இப்ப கொஞ்ச நாள் வரல, ஒண்ணுமே இல்லை, நீங்க சும்மா இருக்கிறீங்க, வந்தீங்க ஆக்களுக்கு ஊண்டிங்க, இப்ப ஆக்களை குழப்பி விட்டு இப்ப நீங்க சும்மா இருந்துட்டீங்க, இப்ப ஷைத்தான் வாரல போல விளங்குது என்ற மாதிரி சொல்லும் போது அல்லாஹ் உடனே இப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கவலை வாரே, அடே என்னடா சும்மா இந்த நான் அது இது சொல்லி போட்டு இப்ப அடுத்த சப்ஜெக்ட் வராட்டி அல்லாஹ் என்னைய விட்டுட்டான், கோயிச்சுட்டான். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்களோ, இந்த ஊராக்களும் கதைக்க தொடங்கிட்டாங்க. கஷ்டம் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொன்னக்கின காரணம் இவருக்கு அந்த ஹோப் ஈக்கணும், திருப்பி எப்போ வருவாங்க, திருப்பி என்ன கொண்டு வருவாங்க, பூசை எப்போ வரும், அந்த ஆசை கூடத்தான் நல்லா அனுப்புவான். அந்த ஆசை நல்லா கூடட்டும் சின்ன ஒரு கேப் கொண்டு நல்லா விட்ட. ஆனா ஆக்கள் குறை சொல்ற அளவுக்கு வந்துட்டு, எங்க கூட ஷைத்தான கான் இல்ல, புதுசா ஒன்றும் கொண்டு வரலே, சாத்திரம் ஒன்றும் சொல்லல நீங்க என்ற மாதிரி சொல்ல கொள்ளதான் உடனே அல்லாஹ் நபிக்கு ஆறுதலுக்கு இந்த ஆயத்தை இறக்கிறான்.
அல்லாஹ் கோவிச்சுட்டான். உங்களோட அல்லாஹ் உங்களோட கோவம், உங்களோட வெறுப்பு அல்லாக்கு. அதான் இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் தந்து பார்த்தா கொஞ்ச நாள்ல பார்த்தா நீங்க சரி வரல, இப்போ இது சரி வர அல்லாஹ் விட்டு போட்டான் உங்களை. அந்த இப்படி மாதிரி மக்கள் கொண்டு போகக்கொள்ள ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கவலை உண்டு வாரே. இப்பதான் அல்லாஹ் ஆயத்திறக்கிறான், வல்துஹா, முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, உங்களை கவ பண்ணி கொண்டு போத்தி கொண்டு வார அந்த இரவின் மீது சத்தியமாக, மா ரெண்டு நேரம் பகலிலும் இரவிலும் சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்றான், மா வத்தஅக ரப்புக், உங்களோட ரப்பு உங்களை கையுடல்ல. எப்படிங்கிற சொல்லாக்கு உடனே பதில், உங்களோட ரப்பு உங்களை கையுடல்ல, வமா கலா, உங்களை வெறுக்கவும் இல்லை, அவன் உங்களோட கோபமும் இல்லை. அண்டு அல்லாஹ் இன்னைக்கு தெளிவுபடுத்துறான். இந்த சூரத்து துஹா அல்லாஹ் இப்ப இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள், இதுக்கு அடுத்த கடைசியா பார்த்த சூரத்து ஷரஹ், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களோட நெஞ்சத்தை நாங்க விரிக்கலையா, உங்களோட முதுகுல சுமந்து கொண்டிருந்த பாவத்தை நாங்க இறக்கி வச்சோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஒன்று கொண்டு லிங்க் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் இதுலேயும் இந்த சூரத்தை கடைசியில ரசூலுல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் அருட்கொடைகளை பத்தி சொல்றான். அதுலேயும் அந்த அருட்கொடைகள் அப்படியே தொடருது. அதனால இந்த சூறாக்கும் அந்த சூறாக்கும் தொடர்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த தஃசீரில் நாங்கள் கவனிக்கிற நேரம் சூரத்து துஹா, அப்போ முற்பகல் வேலை. இன்னைக்கு துஹாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச துஹா தொழுகையோடு சம்பந்தப்படுகிறது. அதனால அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட சில ஹதீஸ்களையும் நாங்கள் கருத்தில் எடுக்கணும். அபூதர் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட 15-20 ஹதீஸுக்கு மேலே இருக்குது அந்த ஸலாத்து துஹா சம்பந்தமாக. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் விடிஞ்சா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயினுக்கும் நீங்க என்ன செய்யணும், சதக்கா கொடுக்கிறது கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப அந்த சதக்கா என்ன, பணம் மட்டும் இல்ல, காசி மட்டும் இல்ல, பவுன் மட்டும் இல்ல, ருபீஸ் மட்டும் இல்ல, சதக்காவுடைய அந்த வகைகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சதக்கா. என்ன அர்த்தம்? தஸ்பீஹ் என்ன? தஸ்பீஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜிக்ருக்கு பேரு தான் தஸ்பீஹ். என்ன தஸ்பீஹ்? ஜிக்ருண்டா காமன் நேம் எல்லாம் தஸ்பீஹ் அந்த எழுத்துக்களே வருது. என்ன தஸ்பீஹ்? சுப்ஹானல்லாஹ். தஸ்பீஹ் செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்கண்டா நீங்க சுப்ஹானல்லாஹ் மட்டும்தான் ஓதணும். அப்ப சுப்ஹானல்லாஹ்க்கு ஒரு பேரு தான் தஸ்பீஹ். ரைட். அப்ப ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்வும் சதகா. வகுல்லு தஹ்மீத், தஹ்மீதத்தின் சதகா. ஒவ்வொரு தஹ்மீதும் சதகா. தஹ்மீத் அதுக்கு பேரு தஹ்மீத், ஹம்த், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப தஹ்மீத் ஓதுங்கன்னா நீங்க அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லணும். தஸ்பீஹ் ஓதுங்கன்னா சுப்ஹானல்லாஹ் தான் சொல்லணும். ரைட். அப்ப தஹ்மீத், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ்வும் சதகா. வகுல்லு தஹ்லீலத்தின் சதகா. தஹ்லீல், ஹல்லல யுஹல்லிலு, தஹ்லீல் என்றா லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கு பேர் தான் தஹ்லீல். நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சதகா. உங்களோட உடம்புல ஒவ்வொரு ஜாயினுக்கும் நீங்க சதகா கொடுக்கணும். இதுல சதகாவுடைய வகைகளை தஸ்பீ, சுப்ஹானல்லாஹ் சதகா, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் சதகா, ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ் சதகா. அடுத்தது வகுல்லு தக்பீரத்தின் சதகா. தக்பீர் என்ன? தக்பீர் அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர் என்றா நாங்க சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். நாரே தக்பீர் என்றா நாரே என்ன சொல்லுங்க, பாகிஸ்தானுடைய ஒரு பாஸ். நாரே தக்பீர் என்றா தக்பீர் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர்னு சொல்றோம். ஒவ்வொரு இதுக்கும் பேர். பிஸ்மில்லாஹ்க்கு ஒரு பேர் உண்டு. என்ன பிஸ்மில்லாஹ் ஒரு பேர் உண்டு. என்ன? பஸ்மலா. பஸ்மிலா இல்ல, பஸ்மலா. பஸ்மலா, பஸ்மலா ஓதுங்கண்டா பிஸ்மில்லாஹ் ஓதுங்கன்றது அர்த்தம். இஸ்திஆதா ஓதுங்கண்டா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னா என்ன செய்வீங்க? இஸ்திக்பார், 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 இஸ்திக்பார் இல்லையே, அது ஒரு பேரு, அதுக்கு ஒரு உடம்பு உண்டு.
என்ற பேர் முகமது என்ன முகமதுக்கு ஒரு உடம்பு ஒண்டிக்கிற போல இஸ்திஃபார்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ். ரைட், அது போலதான் வகுல்லு தக்பீரத்தின் சதகா, ஒவ்வொரு தக்பீரும் சதகா. வஅம்ருன் பில் மஅரூஃபி சதகா, நன்மையை ஏவுறது சதகா, நல்லதா மற்றவங்களுக்கு சொல்றது. நஹியுன் அனில் முன்கரி சதகா, நஹி அனில் முன்கர் என்ன, தீமையை தடுக்கிறது சதக்கா. ஒருத்தர் ஒரு தீமையை செய்யறாரு, இல்ல வாப்பா இது பிள்ளை, இது பாவம் வாப்பா, இது ஹராம் வாப்பா, இது உடுங்க வாப்பா, இது பிள்ளை வாப்பா, இதை செஞ்சு எத்தனையோ பேர் தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வோட கோபம் வரும், இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு வரும், நாளைக்கு இல்லாட்டி வார மாசம் வரும். இந்த பாவத்தை நீங்க தௌபா செய்யும் வரைக்கும் இது உங்களை விடாது, விரட்டி விரட்டி அழிக்கும், உங்களோட பரம்பரையை அழிக்கும். அதனால நீங்க இதை விட்டுடுங்க பாவத்தை. எங்க ஒரு பாவம் நடந்தாலும் அதை கண்டு சிரிச்சுட்டு இயலாது. என்ன செய்யணும், பாவம் நடந்தா மூணுல ஒன்று செய்யணும். என்ன பாவம் நடந்தா, ஒருத்தர் பாவம் செய்யறத கண்டா மூணுல ஒன்று செய்யும். என்ன, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்கள யாரு ஒரு பிழையான ஒரு செயல் நடக்கிறத பாக்குறீங்களோ, ஃபல் யுகையிர்ஹு பியதிஹி, முதலாவது உங்களோட கையால அதை தடுங்கோ, பிடிச்சு நிப்பாட்டி வாப்பா இதை செய்யவானம், இது பிழை, இது கூடாது, இது ஹராம், எல்லாம் தடுத்திருக்கிறார். இந்த நாட்டில் அதெல்லாம் செய்யலாம் மீக்கும். ரெண்டாவது கட்டம் சொல்றாங்க, உங்களுக்கு கையால தடுக்க இயலாதா, அல்லாஹ்க்கு ஒரு மாற்றம் நடக்குது, நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களோட கையால அதை தடுக்க இயலாட்டி, ஃபல் யுகையிர்ஹு பிலிசானிஹி, லிசான் உங்களோட வாயால அவருக்கு விளங்கப்படுத்துங்கோ, வாயால அதை தடுக்கணும். நீங்க இது பிள்ளை, அது ஹிக்மத்தா. சில நேரத்துக்கு சில விஷயங்களை நாங்க சொன்னா கேட்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு குறைய கண்டுட்டோம், நாங்க சொன்னா கேட்பாங்க. சிலதிக்கு எங்களுக்கு அவங்கள பழக்கம் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒன்றிங்க, அவர் சொன்னா கேட்ப, நாங்க அவர்கிட்ட எத்தி வைக்கிறேன், அவர் அதை சொல்லி அதை இல்லாமக்குவார். இதுக்கு மேலாதா, கையாலை மேலா, நாவாலை மேலாதா, கடைசி லாஸ்ட் ஸ்டெப் என்னண்டா, ஃபல் யுகையிர்ஹு பிகல்பிஹி, உங்களோட கல்பால சரி நீங்க நினைக்கணும், நடக்கிறது பாவம், அல்லாஹ்க்கு மாறுபாடு நடக்குது, அல்லாஹ்வோட கோபம் இறங்குற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வதாலிக அத்அஃபுல் ஈமான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி மனசால நினைக்கிறது இருக்குதே, இதுதான் ஈமானுடைய கடைசி தரம்னு சொன்னாங்க. மனசால இது பாவம்னு நினைக்கும், மனசாலே நீங்க நினைக்கலண்டா பாவம் நடக்குது, நீங்க பார்த்துட்டு கை தட்டிட்டு சிரிச்சிட்டு சரி 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 சரின்ட்டா உங்கள்ட்ட ஈமான் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும், ஈமான் இல்ல. இது ஒரு பயங்கரம். இந்த இடத்துக்கு நாங்க போயிடப்படாது. மனசால சரி வெறுக்கணும், இது நடக்கிறது பாவம் பிள்ளை, சரிகான இயலாம், என்ன செய்ய எனக்கு தடுத்துக்கொள்ள இயலாம், கையால தடுக்க இயல, என் பிள்ளையந்து தடுக்கலாம், என் வைஃப் ஐந்த தடுக்கலாம், என் நான தம்பி ஐந்த தடுக்கலாம், இயலாதே. வாயில சொல்லி கேட்கிற நிலைமையில இல்லையே, என்ன செய்ய, மனசாலையாவது வெறுக்கல்லண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாட மதிப்பு, அவன் கலாம் ஹதீஸுடைய மதிப்பு எங்கட கல்புல இல்லைங்கிறத அர்த்தம். அதனால எங்கேயும் சரி, மையத்தூட்லையும் சரி, கல்யாண வீட்லையும் சரி, அங்க இங்க எங்கேயும் சரி, வியாபாரத்துல பிசினஸ்ல தொழில வேலையில பிழை நடக்கிறத கண்டா தடுக்கல்லண்டா, கல்பால சரி இது பாவமே என்று நினைக்கல்லண்டா, அதுக்காக நாங்க உள்ளத்துல ஈமான் இல்லாத ஆக்கத்தான். இது ஒரு சோதனை. அப்ப சதக்காவுடைய வகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி போட்டு கடைசியா சொன்னாங்க, வயுஜ்ஸிஉ மின் ஸாலிக், இது எல்லாத்துக்கும் பதிலா போதும் ரக்அத்தான் யர்கஉஹா மினத் துஹா, துஹா 2 ரக்அத் தொழுறீங்களே எல்லாத்தையும் கவர் ஆக்கிடும். அப்ப உங்களோட உடம்புல அல்லாஹ் ஜாயின்ஸை தந்திருக்கிறான். அந்த ஜாயின்ஸுக்கு நீங்க ஓதுறது, தஸ்பீ செய்யறது, ஜிக்ர் செய்யறது, நன்மையை பாவத்தை தடுக்கிற எல்லாம் மீக்குது. இது எல்லாத்துக்கும் பதிலா 2 ரக்காத் துஹா தொழுதீங்கண்டா எல்லாம் கவர் ஆகும். அன்றைக்கு நாள் உங்களோட அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த ஜாயின்ஸுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, நன்றி செலுத்தியவங்களாக மாறிடுவீங்க. அதனால துஹா தொழுகைய நாங்க உற்றப்படாது, அது நாங்க அன்றைக்கு அல்லாஹ்க்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றியா போயிடும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல பாக்கலும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியாட்டிருந்து அப்படி வெளியாவினாங்க, ஃபஜ்ர தொழுது போட்டு மஸ்ஜிதில் இருந்தாங்க. பிறகு லுஹாவை தொழுதுட்டு வீட்டுக்கு வராங்க.
ஜுவைரியா அதே இருப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஃபஜ்ருக்கு போற நேரம் மனைவி ஜுவைரியா வீட்டுல ஜிக்ர்ல இருக்கிறான். பள்ளிக்கு வந்து ஃபஜ்ர தொழுதுட்டு சூரியன் உதிச்சு துஹா நேரம் ஆகின பின்னால, துஹாவுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் போறாங்க. போனா ஜுவைரியா அதே முசல்லால ஜிக்ர்ல இருக்கிறான். எவ்வளவு ஒரு கண் குளிர்ச்சி ஒரு மாப்பிள்ளைக்கு தன்னை வைஃப் இப்படி ஜிக்ர் அமல் பக்குவம் இருந்தா எவ்வளோ ஒரு ஆறுதல். எங்களோட வைஃப் ஹசரத் மாஷா அல்லாஹ் என்று சொல்றதுக்கு ஒரு சந்தோஷம், கண் குளிர்ச்சி. இது இருக்கணும் ஒவ்வொரு வீட்லையும். இன்றைக்கு மகரிபுக்கு வரக்குள்ள வைஃப் சோஃபாவில் உட்காந்து ஃபோனில் கிண்டிட்டு இருந்தது. இஷா தொழுவிட்டு போனாலும் மைனே நின்றுப்பா ஃபோனை கிண்டிக்கிட்டே. அப்போ இது ஒரு பயங்கரம். அப்போ டைம் இதுக்கு மனசு வருது அவக்கு. ஆனால் முசல்லால உட்கார்ந்தா அது என்னன்னு தெரியாது. எப்படியாவது எலும்பி போறதுக்கு அவனை புள்ளகத்தும் இல்லாட்டி ரிங்காடி கதவு தட்டுற கேட்கும், இல்லாட்டி யாராவது வீட்டுல பேசிடுவாங்க. என்னமாவது ஒரு இபாதத்து வந்துட்டு அங்க போனே அதை தடு பண்ணிடு. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த மனைவிமார்கள்ட்ட எப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை பார்த்தாங்க. இவ்வளவு 2-3 மணித்தியாலத்துக்கு பிறகு வீட்டுக்கு போனா முசல்லால உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த முசல்லாவை விட்டு இன்றைக்கு எங்களை தூரமாக்கினதே இன்றைக்கு வந்திக்கிற இதுகள் தான். ரைட். இப்ப ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க மனைவி. அதே ரசூலா கேக்குறாங்க, மாசில்தி அலல் ஹால் அல்லதி ஃபரக்துகி அலைஹா. நான் சுபஹ்க்கு போற நேரம் நீங்க உட்கார்ந்து இருந்த, இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இடையில இப்படியே தான் இருக்கிறீங்களான்னு. ஓ, நான் இங்கேதான் உட்கார்ந்து சிக்கர்ல தான் இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப அந்த மனைவிக்கு, அந்த நல்ல பக்குவத்தில் இருக்கிற மனைவிக்கு இன்னொரு ஆர்வத்தை கொடுக்குறாங்க. என்னண்டா சொல்றாங்க, ஜுவைரியா நீ நாங்க பள்ளிக்கு போன பிறகு ஒரு 4 கலிமாக்களை நான் சொன்னேன். 4 கலிமாக்கள் 3 தடவை சொன்னேன். 4 கலிமாக்களை 3 தடவை சொன்னேன். நீ இவ்வளவு நேரம் 3 ஹவரா முசல்லால உட்கார்ந்ததையும் நான் சொன்ன அந்த 4 வேர்ட்ஸ அந்த 3 தடவை சொன்னதை தராசில போட்டு நிறுத்தா உங்களோட அந்த 4 ஹவர் எல்லாம் தாண்டி பாரம் கூட நான் சொன்ன இந்த அது வெயிட்ல கூடன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னது என்ன? வேற நெருங்கிட்டீங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுங்க. அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. எங்களுக்கு அது பதியப்படும். நான் சொல்லிட்டோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. 4 ஹவர் 5 ஹவரா நீங்க முஸல்லால உட்கார்ந்தத நான் 1-2-10 செகண்ட்ல மாஷா அல்லாஹ் செஞ்சுட்டேன். இதை விட வெயிட் கூட உங்களத்தை விட. அதனால இதை எடுத்துட்டு இப்ப பழையபடி முஸல்லா விட்டுட்டு பழையபடி சோஃபாக்கு வந்து போனை தூக்குறதுல 4 சார் ஓதி போட்டு அதை சொல்ல வரலைங்க. அதுக்குரிய அந்தஸ்து வேற. அந்த ரசூலா விளங்கப்படுத்துறாங்க, நீ அதையும் செய். அப்ப அதே இடத்துல 4 ஹவர் உட்கார்ந்து இதை ஓதிட்டு எப்படி இந்த சிக்கரை 3 தடவை ஓதி இப்படி வெயிட்டுண்டா ஹைர். அதனால இது ஜிக்ருடைய வகைகள். இதெல்லாம் செய்ய 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 அண்டைக்கு நாங்க அல்லாஹ் எங்கட தந்த எங்கட ஜாயின்ஸுக்கு நாங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினவங்களாக மாறிடுவோம் என்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹ் லுஹாவை தொழுதிருக்கிறாங்க என்கிறதுக்கும் ஒரு ஆதாரமாக இருக்குது. இன்னும் சில ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபில் இன்சான் மனிதன்ல 60 வ 300 மஃப்ஸில், மனிதனுக்குள்ள 360 ஜாயின்ஸ் இருக்குதான். ஒரு விரலை மடிச்சாலே 1 2 இங்கே கொண்டு 3, ஒரு விரல்லே 3 ஜாயின்ஸ் இருக்கு. அப்ப 4 விரலுக்கு நான் 3 12 ஜாயின்ஸ் இங்க வந்துடும். 2 8 விரல்ல பார்த்தா எனக்கு 24 ஜாயின்ஸ் வந்துடும். இப்படி ஒவ்வொரு ஜாயின்ஸையும் எடுத்து பார்க்குற நேரம் சுப்ஹானல்லாஹ் 360 ஜாயின்ஸ் உடம்புல இருக்குது என்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபஅலைஹி அன் யதஸத்தக அன் குல்லி மஃஸிலின், அந்த ஒவ்வொரு ஜாயினுக்கும் ஒவ்வொரு சதகா கொடுக்கிறது வாஜிப். இப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, ஃபமனில்லதி யுதீகு ذلك யா ரசூலல்லாஹ், யாருக்கு இதேலும் 360 சதகா யாரால ஏலும்?
பணத்தை அவங்க யோசிச்சாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இன்னைக்கு விளங்கப்படுத்துறாங்க, அன்-நுகாஅத்து ஃபில் மஸ்ஜித் தத்ஃபினுஹா அவ் ஷை தன்ஹீஹி அனித் தரீக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு பள்ளிக்குள்ள இருந்ததுனால சொல்றாங்க, பள்ளியில ஒருத்தர் காரி துப்பிக்கிறாரு, அதை பாக்குறீங்க, பள்ளிக்கு அசிங்கம், அதை அள்ளி அப்படி வீசுறீங்க, இந்த டொய்லெட்டை நாசமாக்கிட்டு பேத்திக்கிறாங்க, தண்ணியை ஊற்றி கழுவி விட்றீங்க, பொலங்கினத்தில் அது இது துண்ட ஊத்துகள் எல்லாம் மீக்கி கொஞ்சம் ஹூவரை பண்ணி விட்றீங்க. இதெல்லாம் அதுல சேரும். ஒரு காரல் இருக்கிறத நீங்க அகட்டினா அது கூட ஒரு சதக்கால செய்யறது, பணத்தால மட்டும் இல்ல என்கிறத சொல்றாங்க. அதுல சொன்னாங்க துஹா 2 ரக்காத்திக்கு தானே துஜ்ஸி அன்க, இதே போதும். 2 ரக்காத் லுஹா தொழுதாலே நீங்க அன்றைக்கு நாள்ல 360 ஜொயினுக்கு நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினவங்களாக மாறிடுவீங்க என்கிறத சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ், இந்த வல்லுஹா என்கிற அந்த ஆரம்ப ஆயத்துக்குரிய ஹதீஸ்கள் தான் இதெல்லாம். இப்னு ஆதம், ஆதமுடைய பிள்ளையே, லா தஅஜஸ் அன் 4 ரக்காத், கொஞ்சம் வித்தியாசம். 4 ரக்காத் லுஹா தொழுறதுக்கு விட்டுடாதீங்க. இப்ப 2 4 ஆகுது. 4 ரக்காத் லுஹாவை விட்டுடாதீங்க. மின் அவ்வலின் நஹார், முற்பகல்ல, அக்ஃபிக ஆகிரஹு, ஆரம்ப நேரத்துல முற்பகல்ல நீங்க ஒரு 4 ரக்காத் தொழுதீங்கண்டா உங்களோட பிந்தின அந்த மிஞ்சின அந்த பகல் நேரத்தை நான் பொறுப்பெடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். முன்னுக்கு பகுதியில் ஒரு 4 ரக்காத் தொழுதுருங்கோ, பின்னுக்கு அந்த ரிமைனிங் டே எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் அதுக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்தது இந்த லுஹா தொழுகையை பத்தின ஒரு ஹதீஸ், ஸலாத்துல் அவ்வாபீன் இதா ரமதத்தில் ஃபிசால். இந்த லுஹா தொழுகை எப்ப தெரியுமா? ஒட்டகங்கள் படுத்து கொண்டிருக்கும். ஒரு 9-9:30 அப்படி ஆவக்குள்ளதான் அந்த சூரியன் நிலத்துல பட்டு சூடாகும் போது அதற்கு படுத்துட்டு இயலாது. நிலம் சூடாகக்குள்ள எழும்பிடும். இது ஒரு 9-9:30 10 மணி ஆகுங்க. அப்ப இதுதான் லுஹாவுடைய தொழுகைக்குரிய நேரம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப பல்வேறுபட்ட கருத்துக்கள் அங்க நேரத்தை ஃபஜ்ர் பள்ளிக்கு போயிட்டு தொழுதுட்டு லுஹாவை தொழுது வீட்டுக்கு வந்தாங்கன்ற, அப்ப கொஞ்சம் ஏர்லியா தொழுதிருக்கிறாங்க. அப்ப இங்க இப்படி பல்வேறுபட்ட ஹதீஸ்கள் இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏண்ட நண்பன் ரசூலுல்லாஹ் எனக்கு வசியத்து செஞ்சாரு, 3 விஷயத்தை வசியத் செஞ்சாங்க உற்றவானம். ஒன்று, மாசத்துக்கு 3 நாள் நோன்பு பிடிக்க சொல்லி. அடுத்தது, லுஹாவுடைய 2 ரக்காத்தை விட்டுடாதீங்க. ரசூலுல்லாஹ் அவங்களோட நெருங்கி பழகின சஹாபாக்களுக்கு சொன்ன வசியத், விட்டுடாதீங்க, லுஹா தொழுகை 2 ரக்காத்தை விட்டுடாதீங்க. அடுத்தது, தூங்க முன்னுக்கு வித்திர விட்டுடாதீங்க, வித்திர தொழுதுட்டே தூங்கிரும். 3 விஷயம், 3 நோன்பு, லுஹா தொழுகை, தூங்க முன்னுக்கு வித்திரு, இந்த 3 விஷயத்தையும் விட்டுடாதீங்கன்னு வசியத் செஞ்சாங்க. அப்ப லுஹா தொழுகைங்கிறது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. இது ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க. குறைஞ்சது 2 ரக்காத், நடுத்தரம் 4 ரக்காத், அதை விட கூட தொழுதா 8 ரக்காத் தொழிலும், இன்னும் தேவைப்பட்டா 12 வரைக்கும் லுஹா தொழலாம். சில இடங்கள்ல 8 ரக்காத் தொழுததாக வந்தீங்க, சில இடங்கள்ல 12 தொழுததாக வந்தீங்க. 12 ரக்காத்து வரைக்கும் லுஹா தொழலாம். ஆனா வளமையா எத்தனை தொலையிலுமோ அதை பிடிச்சுக்கொள்ளணும். இன்றைக்கு 2, நாளைக்கு 6, ஒரு நேத்து 4, திருப்பி 12, இப்படி இல்லாம அந்த வளமையா செஞ்சா அதை அப்படியே பிடிச்சு கொள்றது, அதுக்கு சவாபு கூட. தஹஜ்ஜும் அப்படித்தான். இன்றைக்கு 2, நாளைக்கு ஒன்றும் இல்ல, ஒரு திருப்பி 18, திருப்பி 8ல படுக்கிற, திருப்பி 8ல 4 இல்ல, ஒரே மாதிரி பிடிச்சுக்கோ. அஃலலுல் அமல் அதுவமுஹா வ இன் கல்ல, கொஞ்சம் மறந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூவா செய்யுங்கோ, அது சிறந்தது. அப்ப ஒரு 4 ரக்காத் நடுத்தரமானது லுஹா தொழுகை, ஒரு 4 ரக்காத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் லுஹா தொழுகிறதா என்று கேட்டதுக்கு சொன்னாங்க, எஸ், 4 ரக்காத் தொழுவாங்க, அவங்க விரும்பினா இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்வாங்க. அப்ப 6, 8, 10, 12 இப்படி. அதுல ஒரு சஹாபி இத்பான் இப்னு மாலிக், இவர் ஒரு இமாமா இருந்தார், ஒரு மஸ்ஜிதுக்கு இமாமா இருந்தார். ஆனா இடையில ஒரு பெரிய ஓடையை கடந்து போகணும். இவர்
மழை காலத்துல தண்ணி நிறைஞ்சிரும், ஒரு பார்வை பிரச்சனை ஒன்றும் இருந்த ஒரு அந்த ஓடையை கடந்து பெய்து கொள்ள இயலாத கட்டங்கள் வார. அப்ப இவர் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் பார்வை பிரச்சனை மீக்குது, மழை பெஞ்சா எனக்கு அந்த ஓடையை கடந்து வந்து கொள்ள இயலாது, அதனால என்ன செய்யுங்க, எனக்கு ஆசை நீங்க இந்த வீட்டுக்கு ஒருக்கா வரணும். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாரு. வீட்டுக்கு ஒருக்கா வந்து நான் ஒரு இடத்த காட்டுவேன், அந்த இடத்துல நீங்க தொழணும், அதுக்கு பிறகு அந்த இடத்த நான் பிடிச்சுக்கொள்வேன் தொழுகிறதுக்கு. ஆசை நீங்க வந்து என் வீட்டுல தொழுணும், அதுக்கு பிறகு அந்த இடம் ஏண்ட முசல்லா, அது அதுங்கதான் தொழுகிறாரு. அப்ப சரி ரசூலுல்லாஹ் சரி என்று சொன்னாங்க. அடுத்த நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சேர்ந்து போனாங்க. இந்த லுஹா டைம்ல தான் போனாங்க. கொஞ்சம் அந்த வெயில் சூடு பிடிச்ச நேரம், ஒரு 10-10:30 அந்த மாதிரி டைம் எடுக்கலாம், அந்த சூடு பிடிச்ச நேரம்னு சொல்றாங்க. அந்த டைம்ல போனாங்க. போயிட்டு அந்த சஹாபியோட வீட்டுக்குள்ள போயிட்டு உட்காரவும் இல்லை, எங்க உங்களுக்கு நான் தொழணும்னு கேட்டாங்க. அப்ப அவர் ஒரு இடத்த காட்டினார். அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க. தொழுதுட்டு அப்ப அந்த தொழுத நேரம் போன சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வந்தன்னு கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள ஆக்கள் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததோட ரசூலுல்லாஹ் தொலை எல்லாரும் பின்னுக்கு நின்று தக்பீர் கட்டி ஜமாத்து நடக்குது. இப்ப என்ன தொழுக? லுஹா தொழுகிறது. லுஹா ஜமாத்தா தொழுகிறாங்க. அப்ப இது லுஹா தொழுகைய ஜமாத்தா தொலையலுமா என்றா எப்பயும் ஒரு பழக்கத்தில் எடுக்கப்படாது. எப்பயாவது விரும்பினா மாசத்துக்கு ஒருக்கா ஹஸ்பண்ட் விரும்புறார், இன்னைக்கு சண்டே வீட்டுல இருக்கிறோம், பிள்ளை வைஃப் எல்லாம் அவளும் செஞ்சுட்டு வாங்களே, இன்னைக்கு நான் தொழுவிக்கிறேன் லுஹாவை, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வப்படுத்துறதுக்கு நீங்க ஓதுறீங்க, ஏதோ ஒரு தெரிஞ்ச சூறாக்களை ஓதி நீங்க தொழுகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், எப்பயாவது ஒரு நாள் அப்படி செய்யலாம், அதுல பிரச்சனை இல்லை. அதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமா இருக்குது. அப்ப அந்த நேரத்துல நிறைய சஹாபாக்கள் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததோட தொழுதாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எல்லாரும் ஈக்கக்குள்ள இன்னைக்கு ஒரு ஆள் கேட்கிறாரு, இவரை காணல, இந்த ஏரியால இன்னொரு மனுஷன் வந்து ஈக்கணும், அவரை காணலே அப்படின்னு. அப்ப அதுல ரசூலுல்லாஹ் வச்சுக்கொண்டே அவர் எங்கன்னு கேட்க, அவர் வரல. அப்ப பக்கத்துல உள்ளவங்க கதைக்கிறாங்க, அது ஒரு முனாஃபிக். ரசூலுல்லாஹ் முன்னுக்கு நிக்கிறாங்க, அவர் ஒரு முனாஃபிக், அவரு அல்லாஹ் ரசூலை நேசிக்கிற ஆள் இல்ல. இதை கேட்டுக்கொண்டு ரசூல் என்ன சொன்னாங்க, அப்படி சொல்லவான அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அதனால யாரு கலிமாவை சொன்னோம் என்றைக்கோ ஒரு நாள் சொர்க்கம் போயிட்டே ஆகுவாங்க. நீங்க இப்படி ஃபத்வா கொடுக்க வாணும். அந்த உண்மையா இருக்கலாம், சஹாபாக்கள் சும்மா சொல்ல மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் முன்னுக்கு வச்சுக்கொண்டு சொல்லக்கொள்ள சும்மா சொல்ல மாட்டாங்க, ஏதாவது சில விஷயங்களை பார்த்திருப்பாங்க. ஆனா என்ன செய்யப்படாது, ஒரு மனுஷன் இல்லாத இடத்துல அவசரப்பட்டு பிழையா முடிவெடுத்திடப்படாது. திடீர்னு பெரிய வார்த்தைகள் முனாஃபிக்ன்றதெல்லாம் பெரிய வார்த்தைகள், அதெல்லாம் அவசரப்பட்டு கதைச்சிடக்கூடாது என்கிற ஒரு சம்பவத்தையும் அந்த இடத்துல நடந்திருக்குது. இதே மாதிரி உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அதுவும் லுஹா டைம். அந்த டைம்ல உம்மு ஹானி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு, அவங்களோட கசின் சிஸ்டர் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் குளிச்சாங்க. குளிச்சுட்டு வந்து 8 ரக்காத் தொழுதாங்க. கொஞ்சம் ஷார்ட்டா தொழுது கொண்டாங்க. ஏன்னா மக்கா வெற்றி அடைஞ்ச நேரம் ஒரு 8 ரக்காத் தொழுததாக உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னா லுஹா தொழுகையினுடைய அவசியங்களை வலியுறுத்து ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு வேளை நாங்களும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டீங்களா அப்படின்னா இன்றைக்கு நீங்க ஒரு 360 பவுன் சதகா கொடுத்தீங்க, அல்லது ஒரு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்ல ஒரு 360 நீங்க ஓதி முடிச்சிக்கணும். அப்படி இல்ல நீங்க லுஹாவை தொழுதிக்கணும். அப்ப இன்னைக்கு நாங்க எங்கட அல்லாஹ்க்கு கடனாளி இல்ல, கடன் தான், ஸ்டில் நாங்க கடனாளி தான் என்றாலும் எங்களுக்கு ஒரு திருப்திக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க செய்யறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் லுஹா தொழுகைய அதனால இதை செஞ்சுட்டா மத்தது தேவல் என்று விளங்கவும் வேணும், எல்லாத்தையும் செய்வோம். லுஹாவை தொழுதுருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் எங்கட வாழ்க்கையில லுஹா தொழுகை விடுபற்றப்படாது. ஒரு நாள் விடுபட்டுச்சுன்னு சொன்னா
என்ன செய்யுங்க, வேற டைம்ல வளமையா தொழுது வந்தா அந்த தொழுகை விடுபட்டா வேற டைம்ல அதை கலா செய்யலாம். லுஹருக்கு போறாரு, இன்றைக்கு நான் லுஹா தொலை இல்லை, லுஹருக்கு போற அதை நீங்க கலா செய்யறீங்க, வளமையா தொழுது வரக்கூடிய ஒன்று. இப்ப லுஹா தொழுகைக்குரிய டைம் எப்ப? சூரியன் உதிச்சி ஒரு 20 minutes போன பின்னால தான் அதோட டைம் ஆரம்பிக்கும். லுஹர் தொழுகைக்கு ஒரு 20 minutes முன்னால வரைக்கும் அதை தொழலாம். சன்ரைஸ்ல இருந்து 20 minutesக்கு பிறகு லுஹா தொழுகைக்குரிய டைம் ஆரம்பம். லுஹருக்கு ஒரு 20 minutesக்கு முன்னால வரைக்கும் அதுக்குரிய டைம் இருக்குது. அதுலயும் இந்த சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கிற நேரம் அந்த ரெண்டுக்கு நடுப்பட்ட நேரம், இந்த 9:30 10 o'clock இப்படி மாதிரி டைம்ல தொழுகிறது மிச்சமே நல்ல. இல்லை எங்களுக்கு டைம் அமையாதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஏர்லி மார்னிங் ஃபஜர் சன்ரைஸோட ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தொழுதுட்டு போயிடலாம். அதான் லுஹருக்கு ஒரு 1 hourக்கு முன்னால சரி தொலை கிடைச்சாலும் அப்படியும் பிரச்சனை இல்லை. ஹைர். அப்ப இது லுஹா தொழுகையினுடைய அவசியத்தை எங்களுக்கு விளங்குறோம். வல்துஹா, முற்பகலின் மீது சத்தியமாக என்கிற ஆயத்துக்கு கீழே தான் இந்த ஹதீஸ்களை நாங்க பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் லுஹா தொழுகிற பழக்கம் இல்லையோ இன்றையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்கு நாங்க நன்றியுள்ளவங்கள் ஆகிறதுக்கு அந்த தொழுகை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது வல்லைலி இதா சஜா, இரவு உங்களை மூடிக்கொள்ளுகின்ற போது அந்த இரவின் மீது சத்தியமாக என்கிற ஒரு ஆயத். அப்ப ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம், உங்களுக்கு சத்தியம் பண்ண தேவைண்டா நீங்க அல்லாஹ்ட பேரை இழுத்துதான் சத்தியம் பண்ணணும். ஆனா அல்லாஹ் தஆலா அவன் நாடின அவனுடைய ஒரு மதியான வஸ்துக்களின் மீது எதுலையும் அவன் சத்தியம் பண்ணும். அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. நாங்க உம்மா 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 சத்தியம், புள்ளட மேல சத்தியம், உம்மா அக்கா அதெல்லாம் நிச்சயப்படாது. நாங்க அந்த படைப்பினங்கள் மீது நாங்க சத்தியம் பண்ணப்படாது. காபாவின் மீது சத்தியம் என்று கூட சொல்லப்படாது. ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியம் என்று சொல்லலாம். ரப்பு அல்லாஹ் தானே எங்கேயும். ரைட். இப்ப இந்த ரெண்டு முற்பகல் இரவு சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்ல வாரது என்ன? மா வத்தஅக ரப்புக வமா கலா, உங்களோட ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை என்கிறது தான் இந்த ஹதீஸ். இதுக்குரிய விளக்கம் தான் நாங்கள் நேரத்தில் பார்த்துட்டோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளமையா வந்துட்டு திடீர்னு வராம விட்டுட்டாங்க. அப்போ ஒரு பொம்பளை வந்து உங்களோட ஷைத்தான் இப்ப வாரல போலமே, ஒன்றையும் காணல, வஹி அது இது ஒன்றையும் காணலன்றக்குள்ள தான் அல்லாஹ் ரசூல் ஆறுதலுக்கு இந்த விஷயத்தை இந்த ஆயத் சூறாவை அல்லாஹ் இறக்கிட்டார். அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன விளங்குதுண்டா, ரசூலுல்லாஹ் எத்தி வைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உண்மை என்கிறது விளங்குது. ஏண்டா சிலவங்க என்ன செய்யற, அந்த சமாளிக்கிறதுக்கு இடையில வராட்டி இவங்கட கையால மடியால போட்டு அந்த விஷயத்தை கொண்டு போய் திரிக்கணுமே. இப்ப சூரத்துல் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் இது ஓதி காட்டியாச்சு, சூரத்து முஸம்மில ஓதி காட்டியாச்சு. ஓதி பார்க்கல எல்லாம் கொஞ்சம் குழம்பிட்டும் பிரச்சனை மிக்கிற நேரம் ஒரு கொஞ்ச நாள் 10-15 நாளைக்கு திருப்பி ஒன்று ஓதாட்டி ஆக்கள் குழம்ப தொடங்கினா சிலவங்க வாயில போட்டு சமாளிச்சு கொண்டிருக்கிற வாயில போட்டு. ஏன்னா அந்த டைம் பாஸ் பண்றதுக்கு அடுத்தது வரங்காட்டி மெனமாவது ஒன்றை உழைச்சிட்டிக்கிறது சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அந்த ரோட்ல இந்த கந்திரி மௌலுது நம்ம ஓத போய்த்து இந்த அந்த பார்த்து தானே ஓதி பழக்கம், பாடம் இல்லை. பாடம் இல்லாத நேரம் இந்த கரண்ட் போயிட்டு, கரண்ட் போன பிறகு 10-15 பேர் ஓதக்கொள்ள பாடம் இல்லாட்டி ஊராக்கலன்னு நினைப்பேன். ஊட்டாக்கல் என்னடா எவ்வளோ நாள் ஓதுறான்னு, சும்மா பாடம் இல்லைலாம் பார்த்து தான் ஓதுறான்னு சொல்லி. அப்ப இந்த அந்த டைமை பாஸ் பண்றதுக்கு கரண்ட் வரும் வரைக்கும் டக்குன்னு ஒருத்தர் தொடங்கினார், ஏறும் கள்ளப்பையும் தாரும் என்றே தந்திரோ. இந்த ரா 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 ரான்ற ஆக்கள் நினைக்கிற பைத் ஓதுறது என்னது? ஏறும் கலப்பையும் தாரும் என்றேனே சந்தீரா. இந்த ஒருத்தர் கேட்டிக்கிறார், என்னை வள்ளி ட்ரஸ்டிலே ஒருத்தர் வந்திக்கிற அந்த வயல் உழுவுறதுக்கு அந்த மாடும் கலப்பையும் தாங்கன்னு கேட்டிருந்தார். அவர் கொடுத்தில்ல போலம். அது இவர் டக்குன்னு விளங்காம அந்த அரபு ஏறும் ரா ஏறும் கள்ளப்பையும் தாரும் என்றே தந்தீரோ விளங்குது. அப்போ ஊராக்கள் நினைக்கிறா மாஷா அல்லா கரண்ட் போனாலும் வைத்து பாடம் இவங்களுக்கு நல்ல ஆக்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப அவருக்கு விளங்கிட்டு விடிய காலையில் நான் வரும் என்றே வந்தீரா, காலையில நான் வர சொன்னேன், நீ தான் வரலையே அப்படின்னு சொல்லி மோயின்சா யா ரப்பனா யா ரப்பனா கரண்ட் வந்துட்டு மசப்ரோ பைத்தை கண்டினியூ பண்றாங்க. இது போல ரசூலுல்லாஹ் அந்த சமாளிக்கிற ஆளா இருந்தா இடையில கொஞ்சம்
என்ன வரலாட்டி அடுத்து வரும் வரைக்கும் நம்ம சும்மா ஓதிட்டி இப்போ கையால மடியால சரி போட்டு அப்படி இல்லை. அப்ப இதுல விளங்குது தண்ட மான மரியாதை போனாலும் பரவாயில்லை, ஹக்க மட்டும் வந்தா மட்டும்தான் சொல்லுவேன். நான் கையால மடியால போட்டோன்னு சொல்றேன்றதையும் இந்த இடத்துல விளங்குது. அடுத்தது மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. ஆகிரா பிந்தின பகுதி, ஊலாண்டா முந்தின பகுதி. அப்ப ஆகிராண்டா மறுமை, ஊலாண்டா துனியா. இந்த துனியாவை விட ஆகிரா ஹைர் உங்களுக்கு சிறந்தது அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் வமா இந்தல்லாஹி ஹைருன் வ அப்கா. அல்லாஹ் டைக்கிறதுக்கே ஹைர், அல்லாஹ் டைக்கிறது தான் ஹைருன் வ அப்கா, மிகவும் சிறந்ததும் என்றைக்கும் அழியாதது அல்லாஹ் டைக்கிறது. மா இந்தக்கும் யன்ஃபது, இன்னொரு ஆயத்துல சொல்றாரு உங்கள் டைக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். வமா இந்தல்லாஹி பா, அல்லாஹ் டைக்கிறது அழியாது. என்றைக்கும் அல்லாஹ் டைக்கிறது அழியறல்ல, உங்கள் டைக்கிறதெல்லாம் இன்றைக்கு நாளைக்கு ஹைர். அப்ப இந்த ஆயத்து உங்களுக்கு உலகத்தை விட ஆகிரம் சிறந்தது என்ற அந்த விஷயம் வருகுது. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில ஹதீஸ்ல கான ரசூலுல்லாஹ் அஸ்ஹதன் நாஸ், உலக ஆசை நல்லாவே குறைஞ்ச உத்தரா தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ஏன்னா இதை விட அங்க சிறந்ததுன்னு வரக்கொள்ள அதை பத்தி தான் அவங்க கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. உலக விஷயங்கள்ல மிச்சம் கவனம் செலுத்துறல. ஆக உலகத்திலிருந்து உலக வஸ்துக்கள் ஆசை குறைஞ்ச ஒத்தர் ரசூலுல்லாஹ் போல யாரும் இல்லை. அப்ப அதுல ஒரு உதாரணத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பாயில தூங்குறாங்க. பாய் என்ன, ஈச்ச மரத்து ஓலைய கலட்டி அதை அப்படி பின்னி பாய் மாதிரி பின்னி அதுல எப்படி நாறு நரம்புகள் ஈக்கில் எல்லாம் ஒரு மெட்ரஸ் மாதிரி இல்லையா அந்த காலத்துல. அப்ப அதுல தான் ஒரு நாள் அதுல தான் தூங்குற ரசூலுல்லாஹ். அப்ப தூங்கி எழும்புறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த உடம்பை பார்க்க அந்த பாயிட அச்சி அந்த ஈக்கில் அச்சிகள் ஓலை அச்சிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் உடம்புல அப்படி தெளிவா அப்பட்டமா காட்டுது. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் நாங்க இன்னைக்கு இருந்தோம், யா ரசூலல்லாஹ் லவ் இத்தஹதுனா லக விதாஅன், கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கு மேல கொஞ்சம் பஞ்ச கிஞ்ச போட்டு கொஞ்சம் சாஃப்டாக்கி தருவோமே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாலி வலித் துன்யா, எனக்கும் துனியாக்கும் மிச்சம் தூரம். அந்த மெட்ரஸ் ஒன்றில் படுக்கிறதுக்கு செஞ்சு தரவாண்டு கொஞ்சம் வைக்கோல்களை போட்டு கொஞ்சம் குஷனாக்கி இந்த மாதிரி அச்செல்லாம் படாம கொஞ்சம் ரெஸ்டா தூங்கி இந்த எங்களுக்கு அந்த ஃபஜ்ர் வீணாகிறது எல்லாம் மீறி தூங்குறதுக்கு எல்லாம் காரணம் இது போன்ற இந்த சாஃப்டான இந்த மெட்ரஸுகள். என்னைக்கு இது வந்துச்சோ எல்லாம் இழந்துட்டோம், ஆகிரத்தை இழந்துட்டோம். இந்த மெட்ரஸ் ஒன்றே போதும் எங்கட சுபகு வீணாகிறது. பாயில படுத்தா நிலத்துல படுத்தா என்ன செய்யும், இப்படி தூங்க விடாது, எங்களை எழுப்பி விட்டுரும். தூங்கினா போதும், ஏதோ ரைட் தூங்கியாச்சு, நான் முழிப்பு வரும் அடிக்கடி எழும்பிடுவாச்சு. இதுவரை எதுல போத்திட்டு இப்படி எல்லாம் கம்ஃபர்டபுளா படுத்தா இதுதான் எங்கட நிறைய அல்லாட கட்டளை கடமையெல்லாம் வீணாகிறதுக்கு காரணம். அப்ப இபாதத்துக்கு இடைஞ்சல் இல்லாமத்தான் படுக்கிற பாய கூட ரசூலுல்லாஹ் அமைச்சிருக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி தரவா என்று கேட்டதுக்கு சொன்னாங்க, எனக்கும் துனியாக்கும் ரொம்ப தூரம் சொன்னாங்க. இன்னொரு உதாரணம் சொன்னாங்க, மா அனஃபி துனியா இல்லா கராகிப், எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன உதாரணம் தெரியுமா, ஒரு 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 டிராவலர், ஒரு பயணம் போறவர். அப்ப இஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின், ஒரு மரம் வந்துச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சும்மா ராக ஒரு விட்டுட்டு போய்த்தாரு. இதுதான் இந்த உலகம் ஒரு மரத்தடியே போல. நாங்க ஒரு ஆலமுல் அருவாகில் இருந்து டிராவல் பண்ணி வந்து உம்மோட வகுத்துக்குள்ள 9 months இருந்துட்டு திருப்பி உலகத்துக்கு கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு அப்படி கபருக்குள்ள கொஞ்ச நாள் பெய்த்துட்டு அப்படி நாங்க டிரான்ஸ்பர் ஆகிக்கொண்டே ஈக்கிறோம் ஒவ்வொரு இடத்துக்கு. இது ஒரு டிரான்சிட். இந்த வேர்ல்டு ஒரு டிரான்சிட். எங்களுக்கு நாங்க தூர பயணம் ஒன்று ஈக்கிறோம். நாங்க இப்ப இதுல நாங்க ஒரு இங்க உலகம் என்கிற மரத்தடியில நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஈக்கிறோம். ஒருத்தர் ஒரு டிரான்சிட்ல ஒரு பயணம் போற நேரம் ஏர்போர்ட்டுக்குள்ள வச்சு உடுவால்சல் கட்டுவாரா, ஏர்போர்ட்ல ஒரு காணி ஒன்று எடுத்து விடுவா, அந்த வேலை செய்யறது நாங்க போறாக்கள். எங்களோட டெஸ்டினேஷன் வேற, இது இடையில உள்ள ஒரு டிரான்சிட் ஒன்று. இது போல சொல்லுவாங்க, இந்த மரம் இந்த உலகம் எனக்கு ஒரு டிரான்சிட். இந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் படுக்கிறவனுக்கு என்னத்தை கட்டில், என்னத்துக்காக எனக்கு ஒரு ஊடு,
நான் போக வேண்டிய ஆள், என் டெஸ்டினேஷன் வேற, ஆகிற மவுத்து கபரு சொர்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னார். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அடுத்தது உங்களோட ரப்பு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சௌஃப யுஅதீக், எதிர்காலத்தில் உங்களுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை பாக்கியங்களை அல்லாஹ் தரைக்கிறான். தந்தா நீங்க என்ன செய்வீங்க? இப்ப கொஞ்சம் உங்களுக்கு இந்த உலகத்தை விட அங்க சிறந்தது, உங்களுக்கு சில பாக்கியங்கள் அல்லாஹ் தருவான். ஃபதர்தா, நீங்க அதை கொண்டு திருப்தி அடைவீங்க. அல்லாஹ் சொல்றான் அதை கொண்டு திருப்தி அடைவீங்க. இங்க கொஞ்சம் கஷ்டம்தான், பின்னு கிடைக்கும் நிறைய விஷயம், அது உங்களுக்கு திருப்தி அடைவீங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் ஒன்று மிக்குது. உஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன்ன அஹதுன் கப்லி. எனக்கு அல்லாஹ் 5 பாக்கியங்களை தந்திருக்கிறான், எனக்கு முன்னால எந்த நபிமார்களுக்கும் அது கிடைக்கல. அல்லாஹ் பிறகு கொடுத்ததுகள் தான். அல்லாஹ் சொன்னா நீ பிறகு சில விஷயங்களை தருவோம், நீங்க திருப்தி அடைவீங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நுசிர்து பிர்ருஅபி மஸீரத்து ஷஹர். சொன்னாங்க நான் ஒரு யுத்தத்துக்கு ரெடியாவினா 1 மந்த்துக்கு முன்னுக்கே அங்க போய் ரீச் ஆகுறதுக்கு 1 மந்த் இருக்குதுன்னா இப்பவே அங்க இருக்கிற காஃபிர்கள்ட உள்ளத்துல பயம் தொடங்கிடும். 1 மந்த் இருக்குது, அப்பவே அவனுக்கு பயத்தை கிளப்பிடும். சஉல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ருஅப். காஃபிர்களுடைய உள்ளத்துல பயத்தை, பீதி, அச்சத்தை நாங்க போடுவோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப இது என்ன, ஒரு மாசத்துக்கு முன்னுக்கே நாங்க ரெடி ஆகுறதுக்கு 1 மந்த்ல தான் பதிலுக்கு போறோம்னா 1 மந்த்துக்கு முன்னுக்கே அங்க வர்றவங்களுக்கு பயம் கிளப்பிடும். இது ஒரு அல்லாஹ் எனக்கு செஞ்ச ஒரு உதவி. அடுத்து சொன்னாங்க ஜுஇலத் லி அல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா. பூமியில எந்த இடத்துலயும் என் உம்மத்துக்கு எனக்கு தொலையலும். முன்னைய நபிமார்கள் அவங்களோட காலத்துல மஸ்ஜிதுக்குள்ள மட்டும்தான் தொழுவும். ஆனா எனக்கு அப்படி இல்லை, என் உம்மத்துக்கு பூமியில சுத்தமான டாய்லெட்டுக்குள்ள தொலையலாம், நஜீசான இடத்துல தொலையலாம், ஒட்டக தொழுவத்துல தொலையலாம், மற்ற இடங்கள்ல என்ன செய்யுங்கோ தொழுங்கோ, பிரச்சனை இல்லை. எந்த இடத்துல தொழுதாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது முந்தின உம்மத்துக்கு அது கிடைக்கல. சொன்னாங்க அடுத்து உஹில்லத் லி அல் மகானிம். காஃபிர்களோட யுத்தம் செய்யற நேரத்துக்கு அவங்களோட சொத்துக்களை அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, அது கனிமத்து பொருள், அது எனக்கு ஹலால், என் உம்மத்துக்கு ஹலால். ஆனா இதுக்கு முந்தின நபிமார்களோட காலத்துல அவங்களுக்கு அது ஹலால் இல்லை. அப்ப யுத்தம் நடந்து அவங்களோட சொத்துக்களை முஸ்லீம்கள் எடுத்து என்ன செய்யற சேர்த்தி வச்சுப்பாங்க, ஒரு நெருப்பு கொண்டு வரும், பத்த வச்சு சாம்பல் ஆக்கி விட்டு. ஆனா எனக்கு அல்லாஹ் அதை ஹலால் ஆக்கிக்கிறான், என் சஹாபாக்களுக்கு நான் அதை பங்கு வைக்கிறேன். இது ரசூலுல்லாஹ் எனக்கு கிடைச்ச ஒரு கண்ணியம் அப்படி சொல்றாங்க. அடுத்தது சொன்னாங்க நபிமார்கள் பொதுவா ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு இப்படித்தான் நல்லா அனுப்பி கொண்டிருந்த இணைய முழு உலகம் முழுக்க உள்ளவங்களுக்கு அல்லாஹ் நபியாக அனுப்பினான். இது எனக்கு தந்த அல்லாஹ் ஒரு பாக்கியம் என்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. உங்களோட ரப்பு உங்களுக்கு பாக்கியங்களை தருவான். பிறகு ஆரம்பம் தானே வல்லுஹா, இஸ்லாம் ஆரம்ப காலம், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பின்னுக்கு அல்லாஹ் தருவான். நீங்க உங்களுக்கு ஒரு செட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு என்றது அல்லாஹ் அதுல சொல்றாரு. அப்படி இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு ஹவுலுல் கௌசர், இந்த நீர் தடாகத்துல மக்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஷஃபாஅத், அடுத்தவங்களுக்கு என்ன செய்வாங்க, பரிந்து பேசுவாங்க, அல்லாஹ்ட்ட கெஞ்சியா அல்லாஹ் என்ற உம்மத் பாவையா அல்லாஹ் அல்லாஹ் அவங்க சொல்றதை ஏத்து அவங்களுக்கு இத்தனை பேருக்கு அவங்களோட ஷஃபாத் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்னும் அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான், குர்ஆனை கொடுத்திருக்கிறான், கௌசர் இதை கொடுத்திருக்கிறான். சொன்னாங்க நான் ஆதமுடைய பிள்ளைகளுக்கு தலைவர், போன முறையும் பார்த்தோம். அப்ப இந்த பாக்கியங்கள் இப்படி நிறைய விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 3 ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் இருந்த 3 விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க அனாதையா இருந்தது, ஏழையா இருந்தது, வழி தெரியாம இருந்தது, அதுக்கு பிறகு அதுகளுக்குரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த தடவை மிஞ்சி இருக்கக்கூடிய விஷயங்களை விவரமா கவனத்தை எடுப்போம். திருப்பி முறுக்கா அதனுடைய கருத்துக்களை பார்த்துக் கொள்வோம். வல்துஹா என்ன அர்த்தம்? முற்பகல், முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக. வல்லைல் இதா சஜா, இரவு உங்களை மூடிக்கொள்ளுகின்ற போது அந்த இரவின் மீது சத்தியமாக. மா வத்தஅக ரப்புக வமா கலா, உங்களோட ரப்பு உங்களை கையிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆஹிரத்து ஹைர் லக மினல் ஊலா, என்னது உலகத்தை விட
ஆகிரம் உங்களுக்கு சிறந்தது. வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, உங்களோட ரப்பு உங்களுக்கு நிறைய பாக்கியங்களை பின்னுக்கு தருவான், நீங்க திருப்தி அடைவீங்க. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீங்க ஒரு அனாதையா இருந்தீங்க தானே, அல்லாஹ் தானே உங்களுக்கு புகலிடம் தந்தான். வவஜதக ضالًا ஃபஹதா, நீங்க வழி தவறி இருந்தீங்க, சரியான வழி தெரியாம இருந்தீங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு வழி காட்டின. வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீங்க ஏழையா இருந்தீங்க, அல்லாஹ் தான் உங்களை வசதியாக்கின. ஃபஅம்மல் யதீம் ஃபலா தக்ஹர், அனாதைய அடக்கியாலவானம், நீங்களும் அதுல இருந்திக்கிறீங்க, நினைவுபடுத்துறாங்க. அம்மா சாயில் ஃபலா தன்ஹர், கேட்டு வாரவங்களை விரட்டிடாதீங்க. அம்மா பினிஅமத்தி ரப்பிக் ஃபஹத்திஸ், உங்களோட ரப்பு உங்களுக்கு செஞ்ச அருட்கொடைகளை மக்களுக்கு சொல்லி காட்டுங்க, பேசி காட்டுங்க. அல்லாஹ் தஆலா கேட்ட விஷயங்கள் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நசீபாக்குவானா. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.